ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் மீ ஷோபி. இது டிப்ஸ் ஃபார் யூ மச்சி. This is a love service. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. என்னோட வீட்டாக்கள் என்ன கணக்கிலேயே எடுக்கிறாங்கல்ல, எரிச்சலாக வருது. நான் எங்கேயாச்சும் வேறையா தனியாக போகிறேன். இல்லை என்னோட வீடு எனக்கு போதவே இல்லை, நிறைய சாமான் இருக்குது, பட் சின்ன ஒரு வீடாக இருக்குது, எனக்கு இது காணாது. எங்கேயாச்சும் நான் வேறு வீட்டுக்கு மூவ் ஆக போகிறேன். ஓரல்ஸ் எனக்கு இந்த வேலை பிடிக்கலை, இங்கே வேலை செய்கிற ஆக்களை பிடிக்கலை, இவங்க தர சம்பளம் பத்தலை, ஸோ நான் வேறு வேலை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட இருக்கிற விஷயம் உங்களுக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம், இல்லை வேறு எங்கேயாச்சும் மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த டிப்ஸ். நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க போகிறேன். வாட்? இந்த டிப்ஸை ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஸ்டோரி என்னென்னு சொன்னால், ஒரு பறவை இருந்துச்சான். அந்த பறவை எந்த நாளும் வானத்தில் பறந்துகிட்டே இருக்குமா. அந்த பறவை திங்க் பண்ணிச்சான், நாங்கள் எந்த நாளும் இந்த வானத்தில் தானே பறந்துட்டு இருக்கிறேன், இந்த வானம் எனக்கு போதவே மாட்டிச்சு, எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியே இருக்குது, ஒரே இடத்துல பறந்துட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீலாக இருக்குது. பட் கீழே ஒரு நதியை பாரு, எவ்வளவு நீளமாக இருக்குது. ஸோ நானே இந்த நதிக்கு மேலே போய் பறக்கக்கூடாது, வானத்தில் பறக்கிறதுக்கு பதிலாக நதியில் பறந்தால் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணி நதிக்கு மேலே பறக்கிறதுக்காக கீழே இறங்கி வந்துச்சான். கீழே இறங்கி வரும்போது தான் நதியில் அதோட பிம்பத்தை பார்த்துச்சான். பிம்பத்தை பார்க்கும்போது தான் அந்த பறவை ரியலைஸ் பண்ணிச்சான், வானம் எவ்வளவு பெருசுண்டு. அந்த பறவை அவ்வளவு நாளும் வானத்தில் தான் பறந்துட்டு இருக்கு, பட் வானத்தோட அருமை அந்த பறவைக்கு தெரியல. இந்த ஸ்டோரியை எடுத்துக்கிட்டே ஸ்டாப் பண்ணணும். இப்போ நாங்கள் இன்னும் ஒரு ஸ்டோரிக்கு போவோம். அந்த ஸ்டோரி என்னென்னு சொன்னால், ஒரு எறும்பு கடற்கரையோரத்தோட ஊந்துட்டு போச்சான். அந்த எறும்புக்கு ரொம்பவே தாகமாக, கடலில் தான் அவ்வளவு நீர் இருக்கே, நாங்கள் கொஞ்சம் போய் குடிச்சிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி அந்த கடலில் இருக்கிற நீரை குடிச்சுதான். பட் அவ்வளவுதான் கடலில் நீர் இருந்தாலும் அந்த எறும்பால் அந்த தண்ணியை குடிக்கவே முடியலையாம். இவ்வளவு நீர் இருக்கே, பட் எனக்கு தாகம் போகுதில்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு போகக்குள்ள அந்த கடற்கரையோரமாக இருந்த புல்லில் ஒரு பனித்துளி இருந்துச்சான். அந்த பனித்துளி, சரி இதுவும் தண்ணி மாதிரி தானே இருக்குது, குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு குடிக்கும்போது அந்த பனித்துளி அந்த எறும்பிட தாகத்தை தீர்க்கிறதுக்கு போதுமா இருந்துச்சான். இதாங்க ரியாலிட்டி. 2 ஸ்டோரியையும் எடுத்து பாருங்க. அந்த பறவைக்கு தெரியல அது எவ்வளோ பெரிய வானத்தில் பறந்துட்டு இருக்கமான்னு. போலியாக கண்ணுக்கு முன்னுக்கு தெரிஞ்ச ஒரு நதியிட நீளத்தை கண்டு ஏமாந்து நதிக்கு மேலே பறக்க போச்சு. அதே மாதிரி தான் எறும்பிட ஸ்டோரியும். எவ்வளவுதான் கடல் பெருசாக இருந்தாலும் எறும்பிட தாகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு பனித்துளியே போதுமாக தான் இருக்கும். இப்படித்தான் எங்களோட லைஃப்பும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருப்பீங்க. அந்த வேலையில் உங்களுக்கு எல்லா கம்ஃபர்ட்டும் இருக்கும், பட் அங்கே வேலை செய்கிறாக்களை பிடிக்காது. ஒரு சப்ப ரீசன் சொல்லி அந்த வேலையை விட்டு போகணும்னு நினைப்பீங்க. இதே இது நீங்கள் சரி ஓகே அந்த வேலையை விட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்வாயன்மெண்ட் இருக்கும், பட் உங்களுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. அப்போ தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, பழைய வேலை இதுக்கு எவ்வளவோ பரவாயில்லைன்னு. இது தேவையா? இந்த உலகம் கடல் அளவுக்கு எவ்வளவு தான் பெருசாக இருந்தாலும் பனித்துளி ரேஞ்சுக்கு இருக்கிற உங்களோட ஃபேமிலி தான் உங்களோட தேவையை பூர்த்தி செய்யலும், உங்களுக்கான உண்மையான ட்ரூ லவ்வை கொடுக்கலும். ஸோ மோரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், ஒரு போலியான தோற்றத்தை கண்டோ இல்லாட்டி ஒரு போலியான விஷயத்தை கண்டோ ஏமாந்து அதுக்கு பின்னுக்கு போகாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண இயலுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. அதில் இருக்கிற மேக்ஸிமம் ஹாப்பினஸை என்ஜாய் பண்ணுங்க. சம்டைம் அன்எக்ஸ்பெக்டடாக கூட ஏதாவது சேஞ்சஸ் வரலாம், அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியே இருக்க மாட்டீங்க, பட் உங்களுக்கு சேஞ்ச் வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு ஊரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அன்எக்ஸ்பெக்டடாக ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும். ஸோ கட்டாயமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகத்தான் வேணும், அந்த இடத்த சேஞ்ச் பண்ணத்தான் வேணும். அந்த டைமில் என்னோட ஓல்டு ஆஃபீஸ் தான் எனக்கு கம்ஃபர்டனிட்டி இருக்கலாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் மனதளவில் எனக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நான் இதை கட்டாயம் சேஞ்ச் பண்ணணும், இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காமல் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருங்க. எப்போ உங்களுக்கான ஒரு சான்ஸ் வருதோ, எப்போ உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை வருதோ அந்த டைமில் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி யோசிங்க. நான் சொன்ன ஸ்டோரி இங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதான், இங்கேயோ கொப்பி அடிச்சிட்டாலுன்னு தான் நான் யோசிக்கிறீங்க. ஆமாம், நான் கொப்பி தான் அடிச்சேனா. அது எங்கன்னு சொன்னால், 10 தலை படத்தில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் வர வரிகள் தான் இந்த பறவைட ஸ்டோரியும் எறும்பிட ஸ்டோரியும். ஸ்டோரி யாரதா இருந்தால் என்ன, ஸ்டோரி யார் சொன்னால் என்ன,
எங்களுக்கு என்ன பிரயோசனமோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வோம். ஸோ அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியை சொன்னேன். கொஞ்சம் திங்க் பண்ணுங்க.